students, welcome to Vedi Academy. So we are going to discuss some previous year questions from grade 10. Okay, most repeated question. இத்தனை வருஷத்தில் ரொம்ப அதிகமாக ரிப்பீட்டடான கொஷின்ஸை மட்டும் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஃப்ரம் ஆல் 4 chapters, only chemistry part. Okay, starting with the first question. In electrolysis of water, why is the volume of gas collected over an electrode double that of gas collected over the other electrodes? Okay, this is from chapter 1, you know. So first, we are starting with the question electrolysis of water. So from the term electrolysis, we are splitting the word. Electrona, electricity. Lysis na breaking down nu artham. So electricity use பண்ணி water break பண்ணும்போது ரெண்டு different gases form ஆகுது. அந்த ரெண்டுல ஒன்று வந்து டபுள் த அமௌண்ட்டாக இருக்குது. அதுதான் கொஷின். புரியுதா? வாட்டர் மாலிக்யூல்ஸை நம்ம எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணி பிரேக் பண்ணுறோம். யூஸிங் அன் எலக்ட்ரிசிட்டி we are going to break it. So breaking of something, so that reactions will call it as decomposition reaction னு சொல்லுவோம். Okay, so in the first chapter we'll be learning about 4 different reactions. ஸோ அதில் ஒன்று வந்து டீகம்போசிஷன் ரியாக்ஷன்ஸில் எல்லாமே பிரேக் பண்ணுவோம். ஒரு குறிப்பிட்ட ரியாக்டனை வந்து பிரேக் பண்ணி நம்ம ப்ராடக்ட்ஸ் எடுத்துகிட்டு வருவோம். ஓகே, ஸோ 3 different conditions. One is on light, இல்லை ஹீட், அப்படி இல்லைனா எலக்ட்ரிசிட்டி. ஸோ இந்த கண்டிஷன்ஸ் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி நம்ம ரியாக்டனை பிரேக் பண்ணி நம்ம ப்ராடக்ட்ஸ் எடுத்துகிட்டு வருவோம். ஸோ இந்த கேஸில் they have asked us to do electrolysis. It means எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணி வாட்டரை பிரேக் பண்ணுறோம். டன். வாட்டரை பிரேக் பண்ணும்போது 2 கேஸ் தான் இருக்காங்க, ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். ஸோ you will get 2 different gases. Okay, so you got 2 different gases. So this is a process. bookல இந்த figure இருக்கும். So you can see there is an plastic mug. அதில் நம்ம வாட்டர் எடுத்திருக்கோம். And these are the electrodes you have used. So இங்கே gas bubbles உங்களுக்கு தெரியும். உள்ள in betweenல gas bubbles தெரியும். ஓகே, ஒரு இடத்துல அதிகமாகவும் ஒரு இடத்துல கம்மியாகவும் டபுள் தி அமௌண்ட்டாகவும் ஃபார்ம் ஆகிருக்கு. அப்போது ஹைட்ரஜன் அதிகமாக ஃபார்ம் ஆகுமா இல்லை ஆக்சிஜன் அதிகமாக ஃபார்ம் ஆகுமான்னு பார்க்கலாம். நான் இதை ஈஸியாக அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம்னா டேக் வாட்டர் மாலிக்யூல். ஸோ 2 டிஃப்ரெண்ட் கேஸ் இருக்காங்க, ஹெச் அண்ட் ஆக்சிஜன் இருக்காங்க. இவங்க ரேஷியோ பாருங்கள், ஆக்சிஜன் இஸ் 2 வெரஸ் ஹைட்ரஜன் இஸ் 2 வெரஸ் ஆக்சிஜன் இஸ் 1 ரேஷியோவில் ஃபார்ம் ஆகிருக்காங்க. ஸோ பேசிக்காகவே வாட்டரில் எந்த கேஸ் அதிகமாக இருக்குது? ஹைட்ரஜன் கேஸ் அதிகமாக இருக்குது. ஆக்சிஜன் கேஸ் டபுள் தி அமௌண்ட்டாக கம்மியாக இருக்குது, ஹாஃப் த அமௌண்ட்டாக கம்மியாக இருக்குது. ஓகே, ஸோ ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகிறதும் டபுள் த அமௌண்ட் ஹைட்ரஜன் கேஸும் அதோட ஹாஃபில் ஆக்சிஜன் கேஸும் ஃபார்ம் ஆவாங்க. ஓகே, சிம்பிள். வாட்டர் மாலிக்யூல் தான் நம்மளோட ரியாக்டர். அப்போ வாட்டர் மாலிக்யூல் எடுத்து அவங்களோட ரேஷியோ பாருங்கள், 2:1 ரேஷியோவில் இருக்காங்க. ஸோ 2:1 ரேஷியோ கவுண்டில் நமக்கு ஃபார்ம் ஆனனால இவங்க தான் அதிகமான ஹைட்ரஜன் தான் அதிகமாக உள்ள வாட்டர் மாலிக்யூல்ஸில் இருக்காங்க. ஸோ when you are splitting the gases present in the water molecules, obviously hydrogen will be double the count of oxygen. Okay, so why is a gas collected over one electrode double that of gas collected over the other electrode? Okay, the explanation, and you can write there is an ratio 2:1 ratio la product வந்து form ஆகும். Okay, so you can balance the reaction. So remember, wherever you are writing the reaction you must balance it. Okay, coming to the next question. Which of the following listed metals can displace zinc from its salt solution? Give reason for your answer with chemical equations. Okay, so this is from chapter 3. So first thing, zinc from first வந்து displaces பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ டிஸ்பிளேசஸ்ன்ற டேர்ம் இருக்கனால இது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனை பேஸ் பண்ணி வரும். ஓகே, வாட் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன்? ஹை ரியாக்டிவ் மெட்டல்ஸ், ரொம்ப அதிகமான ரியாக்டிவ் மெட்டல் டிஸ்பிளேசஸ் லோ ரியாக்டிவ் மெட்டல்ஸ். இதான் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனோட எக்ஸாம்பிள். ஓகே, ஐம் ரிப்பீட்டிங் டெஃபினிஷன். ஸோ ஐம் ரிப்பீட்டிங் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஹை ரியாக்டிவ் மெட்டல் டிஸ்பிளேசஸ் லோ ரியாக்டிவ் மெட்டல். ஓகே, ஸோ இதுக்குள்ளே அப்ளை பண்ண போகிறதுக்கு முன்னாடி நமக்கு ரியாக்டிவிட்டி சீரீஸ் தெரியணும். பிகாஸ் எந்த மெட்டல் ஹை ரியாக்டிவ் எந்த மெட்டல் லோ ரியாக்டிவ்னு நமக்கு தெரியணும். ஸோ ரியாக்டிவிட்டி சீரீஸ், மெட்டல் ரியாக்டிவிட்டி சீரீஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஐ எம் ரைட்டிங் த சீரீஸ் அண்ட் ஆஃப்டர் தட் ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ. ஸோ பொட்டாசியம், சோடியம், கால்சியம், மெக்னீஷியம், அலுமினியம், ஜிங்க், அயன், lead, hydrogen, copper, mercury, silver,
gold. Okay, so this is a reactivity series. So topmost is high reactive, and when you move down the series, this will be the least reactive, this will be the most reactive. Okay, so and coming to this particular hydrogen, hydrogen மட்டும் நம்ம இந்த எக்ஸ்ட்ரா பிராக்கெட்லாம் போட்டு வச்சுருக்கோன்னா, hydrogen is basically a non-metal, பட் ஆனால் அவங்க வந்து சம்டைம்ஸ் மெட்டல் மாதிரியும் பிஹேவ் பண்ணுவாங்க. ஸோ ரெண்டு கேரக்டரும் இருக்கனால ஹைட்ரஜனை மெட்டல்லையுமே நம்ம வச்சுப்போம். ஸோ என்ன அந்த பர்டிகுலர் கேரக்டர்னால், மெட்டலோட கேரக்டர் பேசிக்காக டொனேட் பண்ணுறது. ஸோ ஹைட்ரஜன் கிட்டே இருக்க அந்த ஒரு எலக்ட்ரானை சம்டைம்ஸ் அவங்க டொனேட் பண்ணுவாங்க, சம்டைம்ஸ் அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ ரெண்டு வித்தியாசமான வேலையுமே இந்த ஹைட்ரஜன் காட்டுறனால இவங்களை டியூவல் கேரக்டர் இருக்குதுன்னு கன்சிடர் பண்ணி மெட்டல் ரியாக்டிவிட்டி சீரீஸில் ஹைட்ரஜன் ஒரு நான் மெட்டலாக இருந்தாலும் அவங்களையும் நம்ம ப்ளேஸ் பண்ணுவோம். Okay, so coming to this order first, potassium, sodium, calcium, magnesium, aluminium, zinc, iron, lead, hydrogen, copper, mercury, silver, gold. Okay, இந்த ஆர்டரை வந்து மாற்றிடக்கூடாது, இதே ஆர்டராகவே மெமரைஸ் பண்ணிக்கணும். அதை எப்படி பண்ணலான்னா, வில் கோயிங் அ டெக்னிக் கால் நிமோனிக்ஸ். ஸோ யூஸ் பண்ணி நம்ம எதாவது ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரிமெம்பர் திஸ் ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஸோ ப்ளீஸ் stop calling me a zebra. Instead, learn how copper man saves gold. Okay, so in the statement of the series and so I'm repeating the statement. Please stop calling me a zebra. Instead, learn how copper man saves gold. Okay, so first one, the potassium. Okay, so P stands for potassium, S for sodium, Ca for calcium, M for magnesium, A for aluminium, Z for zinc, I for iron, L for lead, H for hydrogen, copper is copper, M for mercury, and S for silver, and gold is gold. Okay, so இந்த ஸ்டேட்மெண்ட் ஞாபகம் வச்சுருந்தா இந்த மெட்டல் சீரீஸ் தாராளமாக மைண்டில் இருக்கும். ஓகே, ஸோ கம்மிங் பேக் டு த கொஸ்டின். ஸோ கொஸ்டின் ரீட் பண்ணுங்க. ஸோ வாட் இஸ் த கொஸ்டின்? விச் ஆஃப் த ஃபாலோயிங் லிஸ்டட் மெட்டல்ஸ், ஸோ இங்கே வந்து கொஞ்சம் மெட்டல்ஸை லிஸ்ட் பண்ணியிருக்காங்களா? ஸோ இந்த மெட்டல்ஸில் யாரெல்லாம் ஜிங்க் அதோட சால்ட் ஃபார்மில் இருக்கும்போது டிஸ்பிளேஸ் ஆகுறாங்கன்றது தான் கொஸ்டின். ஸோ ஜிங்க்கை வந்து ஒரு சால்ட் ஃபார்மில் எடுத்துக்கலாம். ஜிங்க்னு மட்டும் போட்டால் அவங்க மெட்டல். இவங்க கூட ஒரு நான் மெட்டல், அதாவது ஜிங்க் சல்ஃபேட் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிட்டோன்னா தட் இஸ் கால்டு ஜிங்க் சல்ஃபேட் சொல்யூஷன். அப்போ அவங்க வந்து சால்ட் சொல்யூஷனாக மாறிடுவாங்க. ஸோ ஒரு சால்ட் சொல்யூஷன் எடுத்தாச்சு. இப்போது ஃபர்ஸ்ட் வந்து காப்பர் எடுத்துக்கலாம். ஸோ காப்பர் வந்து இந்த ஜிங்கை ரீப்ளேஸ் பண்ணி ரியாக்ஷன் நடக்குமா, இவங்க இங்கே ரீப்ளேஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஜிங்க் இங்கே இருக்குது, வேறு காப்பர் வந்து கீழே இருக்காங்க. ஸோ வென் யூ கம்பேர் ஜிங்க் அண்ட் காப்பர், விச் இஸ் மோஸ்ட் ரியாக்டிவ்? ஜிங்க் தான் மேலே இருக்குது. ஸோ ரியாக்டிவிட்டி சீரீஸில் யார் மேலே இருக்காங்களோ அவங்க தான் வந்து ஹைலி ரியாக்டிவ். ஸோ ஜிங்க் வந்து ஹை ரியாக்டிவ், காப்பர் வந்து லீஸ்ட் ரியாக்டிவ். டூ லீஸ்ட் ரியாக்டிவ் மெட்டல் டிஸ்பிளேசஸ் ஹை ரியாக்டிவ்? இல்லை, யாரெல்லாம் ஹை ரியாக்டிவாக இருக்காங்களோ அவங்க தான் டிஸ்பிளேஸ் பண்ணுவாங்க. ஸோ காப்பர் வந்து லீஸ்ட் ரியாக்டிவ் தென் ஜிங்க். ஸோ நோ ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ். ஓகே, நவ் டேக் லெட். ஸோ அதே சால்ட் சொல்யூஷன் எடுத்துக்கலாம். ஜிங்க் சால்ட் சொல்யூஷன் ப்ளஸ் ஒரு லெட்டோட சிம்பிள் பிபி. ஸோ இங்கே லெட் சீரீஸ் பாருங்கள், ஜிங்கை விட லெட் வந்து கீழே தான் இருக்காங்க. அப்போது இங்கே டிஸ்பிளேஸ் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஸோ நோ ரியாக்ஷன் அக்கர்ஸ். கமிங் டு திஸ் மெக்னீஷியம். ஸோ அதே ஜிங்க் சொல்யூஷன் எடுத்துக்கலாம். ஒரு மெக்னீஷியம் எடுத்துப்போம், மெக்னீஷியம் மெட்டல். ஸோ ஜிங்க் இங்கே இருக்காங்க, மெக்னீஷியம் மேலே இருக்காங்க. ஸோ மெக்னீஷியம் இஸ் மோர் ரியாக்டிவ் தென் ஜிங்க். அப்போது மெக்னீஷியம் ஜிங்கை டிஸ்பிளேஸ் பண்ணுவாங்க. அப்போது ஜிங்கை தள்ளி விட்டுட்டு MgSO4 அண்ட் ஜிங்க் வந்து வெளியே தனியாக வந்துடும். ஓகே, டிஸ்பிளேஸ் பண்ணிவிடுவாங்க. அண்ட் கம்மிங் டு சில்வர், ZnSO4 ப்ளஸ் Ag, சில்வரோட சிம்பிள். சில்வர் வந்து ரொம்ப கீழே இருக்காங்க, லீஸ்ட் ரியாக்டிவ். ஸோ தட் வில் நாட் ஏபிள் டு டிஸ்பிளேஸ். ஸோ நோ ரியாக்ஷன் ஹேப்பன்ஸ். ஸோ இந்த ரியாக்ஷனை வந்து ஹைலைட் பண்ணி எழுதி காட்டணும். ஓகே, பிகாஸ் as they asked for the chemical equations, you want to write this equation and you want to show. Okay, can you understand? Fine. So coming to the next question. The reaction of metal X with Fe2O3 is highly exothermic and is used to join railway tracks
Identify the X, write the chemical equation for the reaction. This is from chapter 3, metals and non-metals. Okay, so இங்கே Xங்கிற மெட்டல் வந்து Fe2O3 கூட ரியாக்ட் பண்ணும்போது அவங்கள எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா ரயில்வே ட்ராக்ஸ் அந்த மெட்டல்ஸ் எல்லாம் இந்த இடத்துல இந்த மெட்டல்ஸ் எல்லாம் ரயில்வே ட்ராக்கில் வந்து இப்படி ஒட்ட வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அப்போது அந்த மெட்டல் வந்து என்ன மெட்டல்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ Fe2O3 வந்து அலுமினியம் கூட ரியாக்ட் பண்ணுவாங்க. ஸோ அலுமினியம் வில் ஆக்ட் அஸ் அ ரெடியூசிங் ஏஜென்ட் இங்கே. ஓகே, ரிமெம்பர் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இந்த அலுமினியம் டிஸ்பிளேஸ் பண்ணும்போது நமக்கு Al2O3 + Feன்னு ரிமூவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணும்போது தான் அங்கே வந்து ரியாக்ஷன் ரயில்வே ட்ராக்கை ஒட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இந்த பர்டிகுலர் ரியாக்ஷனை இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா தெர்மைட் ரியாக்ஷன்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் வெரி ரிப்பீட்டட் கொஸ்டின், தெர்மைட் ரியாக்ஷன். ஓகே, ஸோ சம்டைம்ஸ் டேரெக்டாகவே வாட் இஸ் தெர்மைட் ரியாக்ஷன், ரைட் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸ்பிளைன் அப்படின்னும் கொஸ்டின்ஸ் வரும். ஓகே, ஸோ Fe2O3 in presence of aluminium, அப்போ X என்னது அலுமினியம் இங்கே, and that will be displacing. ஸோ அயன் ஆக்சைடு வந்து அலுமினியம் ஆக்சைடாக மாறிடும். ஸோ கிராஸ் மெத்தட் பயன் பண்ணும்போது Al2O3 ஃபார்ம் ஆகும் and Fe. ஸோ யூ ஹாவ் டு பேலன்ஸ் இட். ஸோ wherever you are writing equation you must balance, and aluminium will act as a reducing agent in the process of thermite reaction னு சொல்லுவாங்க. ஸோ X is aluminium. Okay, now coming to the next question. Write the balanced chemical equation for the following reaction. So this is from chapter 1. So first convert into the reaction and then try to balance it. Okay, so first hydrogen sulfide. So hydrogen sulfide nu first எழுதிடுங்க. If you know the formula directly you can proceed with the formula. If you does not know, do with cross method. Okay, so first in the compound எழுதியாச்சு. First half ஒரு compoundல first half will always be a metal, second half will be non-metal. Remember that. Okay, so first வந்து hydrogen and second sulfide இருக்கு. ஸோ வெறும் எஸ். ஸோ ஹைட்ரஜனோட வேலன்சி 1 அண்ட் சல்ஃபைடோட வேலன்சி -2. ஸோ க்ராஸ் பண்ணும்போது ஹைட்ரஜன் இந்த -2 எடுத்துக்கணும், எஸ் வந்து இந்த 1 எடுத்துப்பாங்க. இதுதான் க்ராஸ் மெத்தட். ஓகே, அப்போது ஹெச் யார் எடுத்துக்கணும், 2 எடுத்துக்கணும். ஸோ H2 அண்ட் எஸ் வந்து இங்கே 1 தான், ஆனால் நம்ம மென்ஷன் பண்ண மாட்டோம். ஸோ H2S burns in air. ஏர்ன்னு மென்ஷன் பண்ணால் அங்கே ஆக்சிஜன் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ப்ளஸ் O2. 2 gives, இந்த 2 gives தான் வந்து arrow mark. 2 gives water. What is the formula for water? H2O and sulfur dioxide. So plus SO2. இப்போ கார்பன் டை ஆக்சைடு ஃபார் எக்ஸாம்பிள். அப்போ கார்பன் டை ஆக்சைடு எப்படி எழுதுவோம்? கார்பனோட வேலன்சி சிம்பிள் வந்து C, ஆக்சைடுன்றனால இது வந்து ஆக்சிஜன். கார்பனோட வேலன்சி 4, ஆக்சிஜனோட வேலன்சி 2. as they can simplify 2 and 4 வந்து ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ண முடியும். ஸோ சிம்பிளிஃபை பண்ணும்போது இது 2, இது வந்து 1. ஸோ கிராஸ் பண்ணால் இட் இஸ் CO2. ஓகே, தட் இஸ் கார்பன் டை ஆக்சைடு. அதே மாதிரி தான் இங்கே சல்ஃபர் டை ஆக்சைடும். ஸோ சல்ஃபர் டை ஆக்சைடு. ஸோ சல்ஃபரோட சிம்பிள் எஸ், பேலன்சி வந்து 4. ஏன்னா கார்பன் ஃபேமிலியில் தான் அவங்களும் வருவாங்க. ஸோ 4, ஆக்சைடு வந்து 2. ஸோ சிம்பிளிஃபை பண்ணால் இது 2, இது வந்து 1. ஸோ கிராஸ் பண்ணும்போது இட் இஸ் SO2. ஓகே, ஸோ இதை தான் எப்படி எழுதிருக்காங்கன்னா சல்ஃபர் டை ஆக்சைடு, 2 ஆக்சிஜன் இருக்கனால டை ஆக்சைடுன்னு எழுதுகிறோம். ஸோ சல்ஃபர் டை ஆக்சைடு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டேரெக்டாக ஈக்குவேஷன் ஃபார்ம் இதை வந்து என்னென்னு சொல்லணும்னா ஸ்கெலிட்டல் ஈக்குவேஷன்னு சொல்லுவாங்க இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஏன் அப்படின்னா பிகாஸ் இவங்களை வந்து பேலன்ஸ் பண்ணாமல் வச்சுருக்கோமா, ஸோ அவங்கள வந்து அன்பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன்ஸை ஸ்கெலிட்டல் ஈக்குவேஷன்னு சொல்லுவாங்க. ஸோ கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை ஃபர்ஸ்ட் என்னவா மாற்றணும், இந்த மாதிரி ஸ்கெலிட்டல் ஈக்குவேஷனாக மாற்றிடணும். அதுக்கப்புறம் ட்ரை டு பேலன்ஸ் இட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் H2S இங்கே ஃபர்ஸ்ட் லிஸ்ட் பண்ணிக்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் எலமெண்ட்ஸ், அப்புறம் ரியாக்டன், அப்புறம் ப்ராடக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹெட்டிங் கொடுத்துக்கலாம். இஃப் யூ நோ, இஃப் சப்போஸ் ரியாக்ஷன் இஸ் ஈஸியர் டேரெக்டாக கவுண்ட் பண்ணி மாற்றி போட்டுடலாம். சப்போஸ் இஃப் இட் இஸ் டஃப் கோ வித் திஸ் லிஸ்டட் மெத்தட். ஓகே, ஸோ எலமெண்ட்ஸ் எலமெண்ட்ஸ் எல்லாம் லிஸ்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜன், நெக்ஸ்ட் சல்ஃபர், நெக்ஸ்ட்டு ஆக்சிஜன். ஓகே, ஸோ ரியாக்டன்ட் சைட்னா இவங்க தான் ரியாக்டன்ட் சைட். இந்த லாஸ்ட்டு கிடைக்கிற ப்ராடக்ட் வந்து ப்ராடக்ட் சைட். ஸோ ரியாக்டனில் எத்தனை ஹைட்ரஜன் இருக்காங்க? 2. சல்ஃபர் எத்தனை இருக்காங்க? 1. அண்ட் ஆக்சிஜன் 2 இருக்காங்க. நவ் கம்மிங் டு திஸ் சைட், சல்ஃபர் எத்தனை இருக்காங்க? ஓகே, ஃபர்ஸ்ட் கம்மிங் டு ஹைட்ரஜன். ஹைட்ரஜன் இந்த சைடு ப்ராடக்டில் 2 இருக்காங்க. சல்ஃபர் வந்து 1 இருக்காங்க. அண்ட் ஆக்சிஜன் இங்கே ஒரு ஆக்சிஜன் அண்ட் இங்கே ஒரு ஆக்சிஜன், 2 இடத்துலையும் ஆக்சிஜன் இருக்கனால 1 + 2 3ன்னு எழுதக்கூடாது. யூ ஹாவ் டு ரைட் இட் செப்பரேட்லி. 1 அண்ட் திஸ் இஸ் 2ன்னு தனித்தனியாக எழுதணும்.
ஓகே, ஸோ அப்போ தான் உங்களுக்கு நம்பரிங் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஓகே, நவ் we'll start balancing. So hydrogen 2 ரெண்டு பக்கமே இருக்காங்க, so it is balanced. Sulfur 1 balanced. Oxygen வந்து ஒரு பக்கம் 2 and ஒரு பக்கம் 1 and ஒரு பக்கம் 2 இருக்காங்க. ஸோ இவங்களை எப்படி பேலன்ஸ் பண்ணலாம் அப்படின்னா, first will try to convert reactant into 3 வந்து கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ இங்கே நம்ம 1 போட்டோன்னா, இஸ் இட் பாசிபிள் இட் கன்வெர்ட்ஸ் இன்டூ 3? இங்கே 1 போட்டால் 1 into 2 will be 2. அப்போ செகண்ட் நம்பர் 2. நம்ம இங்கே 2 போட்டோன்னா 2 into 2 4 ஆகிடும். ஸோ 3 பாசிபிள் கிடையாது. ஸோ ரிமெம்பர், ஈவன் நம்பராக தான் நம்மளால் இன்க்ரீஸ் பண்ண முடியும், ஆட் நம்பராக நம்மளால் இன்க்ரீஸ் பண்ண முடியாது. ஸோ இங்கே 2 போட்டாச்சு, ஸோ இட் பிகம்ஸ் மல்டிப்ளை பண்ணி போட்டனால இது வந்து 4ஆக மாறிடுச்சு. இப்போது ஒரு சைடு 2 இருக்குது, ஒரு சைடு 1 இருக்குது. இங்கே நான் 2 போட்டேன்னா இட் பிகம்ஸ் 5, வேறஸ் நான் இங்கே 2 போட்டேன்னா இட் பிகம்ஸ் 4, ரைட்? ஸோ இங்கே நான் 2 போடுறேன், இன்ட்டு 2வால் மல்டிப்ளை பண்ணியாச்சு ஆக்சிஜனை, அண்ட் ஹைட்ரஜனுமே இன்ட்டு 2வால் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ தட் ஆல்சோ ஐ வாண்ட் டு ஆட். ஓகே, ஸோ ஹைட்ரஜன் இப்போ கம்மிங் டு ஆக்சிஜன் இந்த ரியாக்டன்ட் சைடு இட் இஸ் 4, வேறஸ் ப்ராடக்ட் சைடு இங்கேயும் 2 இங்கேயும் 2, ஸோ 2 + 2 4 வந்துருச்சு. திஸ் இஸ் ஆல்சோ பேலன்ஸ்ட். ஸோ கம்மிங் டு திஸ் சைடு, கம்மிங் டு திஸ் ஹைட்ரஜன், ப்ராடக்ட் சைடில் 4ஆக இருக்குது, வேறஸ் ரியாக்டனில் 2 தான் இருக்குது. அப்போது இன்ட்டு 2 போட்டால் 4 ஆகிடுமா? அந்த 2வை இங்கே மல்டிப்ளை பண்ணுங்கள். ஓகே, சரி, மல்டிப்ளை பண்ணியாச்சு. அப்போது இங்கே 2 போட்டால் இந்த 2 ஹைட்ரஜனுக்கும் வரும், சல்ஃபருக்கும் வரும், ரைட்டா? அப்போது சல்ஃபரையுமே 2வால் மல்டிப்ளை பண்ணிட்டோம். ஓகே, சரி, அப்போது இங்கே 2னா இங்கே 2வாக கன்வெர்ட் பண்ணோம்ல, அப்போ இங்கே 2 போடுங்க, இன்ட்டு 2 இஸ் ஈக்குவல் டு 2. அப்போது இங்கே 2 போட்டால் ஆக்சிஜனு 2 ஆகிடுதா? அப்போ அங்கே 2வால் மல்டிப்ளை பண்ணுங்கள், இட் பிகம்ஸ் 6. ஆக்சிஜன் வந்து இப்போ 6 ஆகிடுச்சு. அப்போது இங்கே 2 இல்லாமல் 3 போடுங்க, 3 into 2 6. ஓகே, நவ் தி ரியாக்ஷன் இஸ் பேலன்ஸ்ட். ஹைட்ரஜன் 4, sulfur 2, oxygen 6 and oxygen 6. So balanced reaction 2H2S plus 3O2 to gives 2H2O plus 2SO2. And remember, this video is not for the beginners, so நிறைய பேசிக்ஸ் இருக்கணும். ஸோ ஸ்டார்டிங் நம்ம நம்பர் போட்டோன்னா அது எல்லா எலமெண்ட்ஸ்க்குமே சப்ஸ்டியூட் ஆகும், அண்ட் முன்னாடி போடுற நம்பரும் கீழே இருக்க நம்பரும் மல்டிப்ளிகேஷன்ஸில் வரும். இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் தெரியணும். ஓகே, as you are preparing for your board in the last minute, ஸோ நான் அவ்வளோ டீட்டெயில்டாக போல், we are just practicing how to balance it மட்டும்தான். ஓகே, ஸோ டோன்ட் திங்க் இட் இஸ் காம்ப்ளிகேட்டட், such a easy question இது. ஸோ நமக்கு அந்த டெக்னிக்ஸ் மட்டும், சில ஷார்ட் ட்ரிக்ஸ் மட்டும் தெரிஞ்சதுன்னா we can work it out. Okay, now coming to the next question, I hope that you got this answer. So coming to the next question, so how to balance an write balanced chemical equation for the given compounds reaction. Okay, so first barium chloride reacting with aqueous solution of zinc sulfate to give zinc chloride and barium sulfate. Okay, so first word formula எழுதிடலாமா? barium chloride is reacting with zinc sulfate, that gives you zinc chloride plus barium sulfate. Okay, so first sentence எழுதிட்டு word formula எழுதிட்டு அதுக்கப்புறம் you try to convert into a formula. Okay, so first cross method போட்டு கண்டுபிடிச்சிடலாம். barium BA, chlorine Cl. பேரியமோட சிம்பிளாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, பேரியம் வந்து பேக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸ்கூலுக்கு எத்தனை பேக் எடுத்துகிட்டு போவோம்? ஒரு ஷோல்டர் பேக் அண்ட் ஒரு லஞ்ச் பேக், 2 பேக் எடுத்துகிட்டு போவோமா? அதனால பேரியமோட வேலன்சி 2 அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ பேரியம் வந்து 2, குளோரின் வந்து 1. கம்மிங் டு ஜிங்க் ஃபர்ஸ்ட் ஜி எப்படி போடுறோம்? 2 மாதிரி போடுறோம், ரைட்? அதனால் ஜிங்கோட வேலன்சி 2. சல்ஃபேட் வந்து SO4, அவங்களோட வேலன்சியும் 2. ஸோ செகண்ட் ஹாஃப் இஸ் நான் மெட்டல் அண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் இஸ் அ மெட்டல். ஸோ மெட்டல்ஸ் எல்லாம் ப்ளஸில் இருப்பாங்க, நான் மெட்டல்ஸ் எல்லாம் மைனஸில் இருப்பாங்க. ஸோ ரிமெம்பர் தட். ஓகே, ஸோ ஜிங்க் குளோரின், ஸோ ஜிங்க் வந்து 2 as I told you, குளோரின் வந்து -1 அண்ட் பேரியம் B it is 2 bag ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ +2, sulfate is SO4. remember sulfate என்ன சல்ஃபர் காம்பவுண்ட் நீங்கள் எடுத்தாலும் its valency is -2. remember that. okay, -2. ஸோ cross பண்ணா it is BaCl2 plus இங்கே cross பண்ணா
2 cancel ஆயிடுமா? அப்போ ZnSO4 2 gives இங்கே cross பண்ணா ZnCl2 இங்கே cross பண்ணா 2 cancel ஆயிடுமா? So BaSO4. Okay. Now direct நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே பேரியம் 1 இருக்காங்க, இங்கே பேரியம் 1 இருக்காங்க, குளோரின் 2 இருக்காங்க, அண்ட் இங்கே குளோரின் 2 இருக்காங்க, ஜிங்க் 1 இருக்கு, இங்கே ஜிங்க் 1 இருக்கு, சல்ஃபர் is 1 here and sulfur is 1 here, oxygen is 4 and oxygen is 4. So is everything is balanced? So எல்லாமே ஈக்குவலாக இருக்கனால it is self balanced reaction. ஆட்டோமேட்டிக்காக அவங்க பேலன்ஸ்டாக இருக்கனால it is self balanced reaction or equation. Okay, can you understand? So starting நம்ம இப்படி டேரெக்டாக கவுண்ட் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைன்ற கேஸில் you can draw a table with reactant and product வச்சு எலமெண்ட்ஸை லிஸ்ட் அவுட் பண்ணியும் நம்ம ஈக்குவலாக செக் பண்ணியும் பார்க்கலாம். Okay, now coming to the next question. This is from chapter 4. A compound X on heating with excess of concentrated H2SO4 at 443 Kelvin gives an unsaturated compound Y. X also reacts with a solution sodium metal to release a colorless gas Z. Identify X, Y, Z and write the chemical reaction formation of Y and also write the role of K. Now, இதை பற்றி last வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். This deals with ethanol. Okay, so இது ethanol reaction நான் எப்படி சொல்கிறேன்னா, concentrated H2SO4 at 443 Kelvin, it guides me that it is an ethanol reaction. Okay, so ethanol தான் நம்ம concentrated sulfuric acidல react பண்ணும்போது will give you alkene compounds நம்ம படித்தோம். Alkenes are unsaturated compounds. அப்போ unsaturated compounds அந்த கேஸில் தான் நமக்கு கிடைக்கும். So what is the formula for ethanol? CH3 CH2 OH. So that gives you in concentrated H2SO4 443 Kelvin la நம்ம deal பண்ணும்போது that gives you CH2 double bond CH2 plus யார் release பண்ணுவாங்க? As I told you already, concentrated H2SO4 is a dehydrating agent. எங்கெல்லாம் concentrated acids யூஸ் பண்ணுறாங்களோ அங்கெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், எங்கெல்லாம் ஆசிட் யூஸ் பண்ணுறோமோ அங்கெல்லாம் வாட்டர் வந்து எலிமினேட் ஆகும். ஸோ H2O வந்து எலிமினேட் ஆகிடும். Okay, so this mechanism we have discussed in detail in the last in our carbon and its compound series la playlist la irukum. You can go and check there for complete mechanism. Okay, so endha madi double bond vandu form agudundradha explain pannirpen. So double bond CH2 plus water molecule vandu form agum. Okay, so now inga X yaru? So X is CH3 CH2 OH. pair eludinalum okay, illa formula eludinalum okay. Okay, and which gives you a compound unsaturated Y kudukranga. So Y is CH2 double bond CH2, so that is alkene abdi illana ethene. Okay, and okay, idu vandu first set. And X is also reacting with sodium metal kuda react pandranga. X yaru? C3 CH3 CH2OH. So CH3 CH2OH is reacting with sodium metal and that gives you இங்கே ஹைட்ரஜன் வந்து எலிமினேட் ஆகிடுவாங்க, சோடியம் வந்து இங்கே அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ இதை பற்றின மெக்கானிசமும் நம்ம வீடியோவில் இருக்குது. யூ கேன் செக் இட் அப். ONA ப்ளஸ் H2 கேஸ் வந்து ரிலீஸ் ஆகும். ஓகே, யூ வாண்ட் டு பேலன்ஸ் அ ரியாக்ஷன். ஓகே, கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ திஸ் வில் பி அ Z காம்பவுண்ட். ஓகே, ஆக்சுவலி த கேஸ் விச் ரிலீஸ்ட் இஸ் Z. ஸோ Z வந்து இங்கே ஹைட்ரஜன் கேஸ் வந்து ரிலீஸ் ஆகும். ஓகே, ஸோ X is ethanol, Y is alkene, that is ethene, and Z is hydrogen gas. Okay, so last, write the role of concentrated sulfuric acid. As I told, the role of sulfuric acid is dehydrating agent. So remember, engalam concentrated H2SO4 irko angalam water molecules remove avanga. Okay, now coming to the last question. When ethanol reacts with ethanoic acid in presence of concentrated H2SO4, which gives us fruity smell. So in the fruity smell என்ற word பார்த்துட்டாலே அங்கே வந்து ester formation அப்படின்னு தான் அர்த்தம். Okay, so take ethanol. Ethanol formula என்ன? CH3 CH2 OH is reacting with ethanoic acid. ethna 2 carbon, so CH3 COOH கூட react பண்ணுவாங்க and in presence of concentrated H2SO4. Okay, so இங்கே இருக்க H-உம் இங்கே இருக்க OH-உம்
இங்கே இருக்க ஹெச்சும் ரிமூவ் ஆவாங்க. அப்போ என்னவா ரிமூவ் ஆகணும்? as I told in the last slide, concentrated sulfuric acid யூஸ் பண்ணாலே வாட்டர் மாலிக்யூல் ரிமூவ் ஆகிடுவாங்க. அப்போது இங்கே ஒரு பாண்டும் இங்கே ஒரு பாண்டும் பிரேக் ஆகுதா, இந்த 2 பாண்ட் வந்து அப்படியே ஒட்டிப்பாங்க. ஸோ எப்படி ஃபார்ம் ஆகும்? CH3 C, இந்த டபுள் பாண்ட் ஓவை நான் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுகிறேன். ஸோ டபுள் பாண்ட் ஓ, சிங்கிள் பாண்ட் ஓ, CH3 CH2 CH3. ஸோ எந்த இடத்துல பிரேக் ஆகுதோ அந்த இடத்த தான் அட்டாச் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த இடத்துல பிரேக் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம அட்டாச் பண்ணிட்டோம். ஸோ COO வித் ஒரு ஆல்கைல் ஃபேமிலி வந்தனால இவங்க வந்து எஸ்டர் காம்பவுண்ட். ஓகே, ஸோ இதான் ரியாக்ஷன். ஸோ இப்போ ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின். State the class of compounds to which fruity smelling compound belongs. ஸோ எந்த காம்பவுண்ட் எந்த கிளாஸில் இவங்க belongs? இவங்க வந்து ஒரு எஸ்டர் காம்பவுண்ட். ரைட் த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். ஸோ கெமிக்கல் ரியாக்ஷன் எழுதியாச்சு அண்ட் ப்ராடக்ட்ஸோட நேமும் எழுதியாச்சு. State the role of concentrated H2SO4. So as I told you already, what is the role of concentrated H2SO4? It is dehydrating agent. Okay, that's all. So these are the most repeated question in chemistry part, and if you want more videos you can put it in a comment. We can practice previous year questions too. Okay, thank you. We'll meet in the next video.